السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய பேரருளால் சுபுஹ் தொழுகை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உன்னத நோக்கத்திற்காக இந்த நேரத்தில் நாம் எல்லாம் தற்பொழுது ஒன்றுகுலும் இருக்கின்றோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நாளை மறுமை நாளிலே மனித சமுதாயம் விசாரிக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த விசாரணையை சாட்சிகள் மூலமாக விசாரிப்பான் என்ற செய்தியை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு பல்வேறு சாட்சிகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உருவாக்குகிறான். அதில் முதலாவதாக அல்லாஹ்வே முதல் சாட்சியாளனாக இருக்கின்றான். சாட்சிகள் பல வகைப்படும். அந்த சாட்சிகளில் அல்லாஹ்வே என்ன செய்றான்? முதல் சாட்சியாளனாக இருக்கிறான். அன்புக்குரியவர்களே, உலகத்தில் மனித சமுதாயம் செய்யக்கூடிய பாவங்கள் ஏராளமான பாவங்கள் செய்கிறார்கள். இந்த பாவங்களிலேயே மிக பெரிய பாவம் என்ன தெரியுமா? எது? ஷிர்க், அதாவது அல்லாஹ்வை மறுக்கிறது. இந்த உலகத்துக்கு அல்லாஹ் தான் கடவுள் என்பதை சொல்லுவதற்காக அனுப்பிய தூதர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? இந்த தூதர்களை பொய் என்று கருதுவது. இல்லை, நீங்க தூதர்கள் கிடையாது, நீங்க சொல்லக்கூடிய அந்த வழிமுறையை நாங்கள் பின்பற்ற மாட்டோம், நாங்கள் ஒரு வழியில் சென்று கொண்டிருக்கிறோம், கடவுளாக எதையெல்லாம் நினைத்துக் கொண்டு இதுதான் கடவுள் என்று நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம், ஆனால் நீங்கள் தூதர்கள் என்று சொல்கிறீர்கள், புதிதாக ஒரு கொள்கை சொல்கிறீர்கள், இதை நாங்கள் மறுக்கிறோம் என்று அவர்கள் சொல்கிறார்களா இல்லையா? இதுதான் மிகப்பெரிய ஒரு பாவம். அப்ப இது சம்பந்தமாக அல்லாஹ் என்ன செய்கிறான்? இந்த தூதர்கள் மக்களிடத்தில் பேசும் பொழுதே உங்களுக்கும் எனக்கும் இடையே சாட்சியாளன் அல்லாஹ் தான், நீங்க சொல்லுங்க, நான் இதை உங்களுக்கு சொல்றேன், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான் இருக்கிறான், இந்த இஸ்லாம் இறைவனிடமிருந்து வந்த கொள்கை தான், மார்க்கம் தான், ஆனால் இதை ஏற்க நீங்கள் மறுக்கிறீர்கள். இதற்கு சாட்சியார் தெரியுமா? படைத்த ரப்பு தான். இப்படி அல்லாஹ் என்ன செய்றான்? இந்த தூதர்களை சொல்கின்றான். அதுல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல 46வது அத்தியாயம் 8வது வசனத்துல ஒரு செய்தியை சொல்றான். அம் யகூலூன அஃப்தரைதஹா குல் இன் இஃப்தரைதுஹு ஃபலா தும்லிகூன லி மினல்லாஹி ஷைஆ. அதாவது இதை இவர் இட்டுக்கட்டி புனைந்து சொல்கிறார்களா? நபியே, இதை நான் புனைந்து கூறியிருந்தால் அல்லாஹ்விடமிருந்து எனக்கு ஏற்படும் எதையும் தடுக்க நீங்கள் சிறிதும் சக்தி பெற மாட்டீர்கள். மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவர் இதை இட்டுக்கட்டி புனைந்து சொல்கிறார் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப நீங்க சொல்லுங்க, நான் இட்டுக்கட்டி சொல்லியிருந்தால், நான் இந்த கொள்கையை புனைந்து சொல்லியிருந்தால் அல்லாஹ்விடமிருந்து என்னை காப்பாற்ற நீங்கள் சிறிதும் கூட சக்தி பெற மாட்டீர்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஹுவ அலமு பிமா துஃபீலூன ஃபீஹி கஃபா பிஹி ஷஹீதா பைனி வ பைனக்கும். நீங்கள் எதில் ஈடுபடுகிறீர்கள் என்பதை அவனே நன்கறிந்தவன், எனக்கும் உங்களுக்கும் இடையே சாட்சியாக இருக்க அவனே போதுமானவன். ஓ கஃபா பில்லாஹி ஷஹீதா. அல்லாஹ் இப்படி சொல்றான். நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் இருக்கா இல்லையா, இது அல்லாஹ் நன்கறியக்கூடியவன், உங்களுக்கும் எனக்கும் இடையே அல்லாஹ்வே போதுமானவனா இருக்கிறான் சாட்சியாக இருப்பதற்கு. அல்லாஹ் அடுத்து சொல்றான், ஓஹுவல் கஃபூருர் ரஹீம், அவன் மன்னிப்பவன் நிகரில்லா அன்பாளன். இப்படி அல்லாஹ் என்ன செய்றான்? இந்த வசனத்தை சொல்றான். அதே மாதிரி 13வது அத்தியாயம் 43வது வசனத்துல இன்னொரு செய்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். وَيَقُولُ الَّذِينَ كَفَرُوا
லஸ்த முர்சிலா குல் கஃபா பில்லாஹி ஷஹீதா, தூதராக அனுப்பப்பட்டவர் அல்ல என அவர் இறை மறுப்பாளர்கள் கூறுகின்றனர். இவங்களாம் தூதர்லாம் கிடையாது என்று இறை மறுப்பாளர்கள் சொல்கிறார்கள். எனக்கும் உங்களுக்கும் இடையே சாட்சியாக இருக்க அல்லாஹ்வே போதுமானவன் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்ன செய்றான், இந்த இடத்த சொல்லி காட்டுறான். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு வசனம், நாளை மறுமையில நடக்கக்கூடிய ஒரு காட்சி எல்லாம் என்ன செய்றான், இந்த வசனத்தெல்லாம் சொல்லி காட்டுறான். அன்புக்குரியவர்களே, 10வது அத்தியாயம் 28, 29 ஆகிய வசனங்கள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில் நடக்கக்கூடிய அந்த காட்சியை சொல்றான். எப்படி நாளை மறுமை நாள்ல ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தை அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், ஒன்று சேர்த்து அல்லாஹ் எழுப்பி நிப்பாட்டுவான். அதெல்லாம் சொல்றான், ஓ யௌம நஹ்ஷுருஹும் ஜமீஆ, அவர்கள் அனைவரையும் நாம் ஒன்று சேர்க்கும் நாளை நினைவு கூறுவீராக. நாளை மறுமையில எல்லாத்தையும் என்ன செய்வோம், ஒன்று சேர்ப்போம். அப்படிப்பட்ட அந்த நாளிலே சும்ம நகூலு லில்லதீன அஷ்ரகு மகானக்கும் அன்தும் வ ஷுரகாவுக்கும் ஃபஸய்யல்னா பைனஹும், பிறகு அந்த நாளில், அந்த மறுமை நாளில் நீங்களும் உங்கள் இணை கடவுள்களும் உங்களுக்குரிய இடத்திலேயே நில்லுங்கள் என்று இணை வைத்தவர்களிடம் கூறப்படும். இந்த உலகத்தில் இணை வைத்தவர்களா இருக்கிறாங்க இல்லையா அல்லாஹ்வுக்கு, அப்படிப்பட்ட அந்த இணை வைப்பாளர்களிடத்துல அல்லாஹ் சொல்லுவானா, நீங்களும் நீங்கள் யாரை வணங்கினீர்களோ அவர்களும் உங்களுக்குரிய இடத்தில் நீங்கள் நில்லுங்கள் என்று சொல்லப்படும், நாம் கூறுவோம் அல்லாஹ் சொல்றான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், வ கால ஷுரகாவுஹும் மா குன்தும் ஈயானா தஅபுதூன் வ கஃபா பில்லாஹி ஷஹீதா பைனனா வ பைனக்கும் இன் குன்னா அன் இபாதத்திக்கும் லகாஃபிலீன். அப்போது அவர்களுக்கிடையே பிரிவை ஏற்படுத்துவோம். யாருக்கிடையே, யாரை இவர்கள் வணங்கினார்களோ அவர்களுக்கும் இந்த இணை வைத்தார்களா இல்லையா இவர்களுக்கு இடையே ஒரு பிரிவை ஏற்படுத்துவோம். உலகத்தில் இதை தான் கெட்டி பிடிச்சி அழுகுறான், நீங்க தான் எங்களை காப்பாற்றணும். சிலையா இருந்தாலும் சரி, மண்ணா இருந்தாலும் சரி, மகானா இருந்தாலும் சரி, கல்லா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் அது வணங்கிட்டு இருக்கானே இல்லையா. இந்த உலகத்துல இந்த இணை கடவுளோடு இவன் கற்பனையாக செய்த அந்த கடவுள்களோடு அப்படி ஒன்றிணைந்து இருக்கிறான். நாளை மறுமையில இவர்களுக்கிடையே அல்லாஹ் என்ன செய்வான், பிரிவை ஏற்படுத்துவான்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்களாம், இந்த இணை கடவுள் சொல்லுவாங்களாம், நீங்கள் எங்களை வணங்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களாம். உண்மையாக நீங்க எங்களை வணங்கல, நாங்க உண்மையான இறைவனா இருந்தா தானே நீங்க வணங்குறதுக்கு தகுதியா இருப்போம். நீங்கள் எங்களை வணங்கவே இல்லை, உங்களுக்கும் எங்களுக்கும் இடையே சாட்சியா இருக்க அல்லாஹ்வே போதுமானவன். அந்த இணை கடவுள் சொல்லுவாங்களாம், மனுஷனு கூட வணங்குறாங்களா இல்லையா, அவர்களோடு சொல்லுவாங்க, உங்களுக்கும் எங்களுக்கும் இடையே அல்லாஹ்வே சாட்சியா இருக்க போதுமானவன், உங்கள் வணக்கத்தை நாங்கள் அறியாதவளாக இருந்தோம் என்று அவர்களின் இணை கடவுள்கள் கூறுவார்கள். முடிஞ்சு போச்சா, கைவிட்டு விடுவார்கள், அவ்வளவுதான். நாங்க இறைவன் கிடையாது, நீங்க எங்களை வணங்குறதை நாங்க அறியவே மாட்டோம், அல்லாஹ் தான் வணக்கத்துக்குரியவன், அவன்தான் உங்களுக்கும் எங்களுக்கும் இடையே சாட்சியா இருக்கிறான். அப்ப இந்த வசனங்களை நம்ம என்ன பார்க்கிறோம், நாளை மறுமை நாள்ல மக்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய பாவம் என்னது, ஷிர்க். அதுக்கு அல்லாஹ் என்ன செய்றான், சாட்சியாளன் நான் தாண்டா இருக்கிறான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நான் தான் சாட்சியாளன், ஏனைய தவறுகளாம் விட்டுருங்க, அந்த தவறுகளுக்கு அல்லாஹ் சாட்சி ஏற்படுத்துவான். பிரதானமான மிகப்பெரிய குற்றம் என்னதுன்னா ஷிர்க் தான். இந்த இணை வைப்புக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நானே உங்களுக்கு சாட்சியா இருப்பேன் என்று திருக்குர்ஆன்ல பல இடங்களில் சொல்லி காட்டுறான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அல்லாஹ்வை சாட்சியாக ஆக்கிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில், அதாவது ரசூலுல்லாஹ் ஒரு ஹஜ் தான் பண்ணாங்க, ஒரு ஹஜ் தான் செஞ்சாங்க, அதான் கடைசி ஆரம்ப ஹஜ், அதான் கடைசி ஹஜ்ஜும். அந்த நேரத்தில் மக்களிடத்தில் ஒரு உரை ஒன்று நிகழ்த்துகிறார்கள். அந்த உரை மிக முக்கியமான உரை. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் மக்கள்கிட்ட கேட்குறாங்க, மக்களே, இப்போ நீங்கள் இந்த இடத்துல நிற்கிறீங்களா இல்லையா, இந்த இடத்தை நிற்கக்கூடிய இந்த நாள் எந்த நாள் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்போ மக்கள் எல்லாம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் தான் அறிவார்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், நிற்கக்கூடிய நாள் ஹஜ்ஜுடைய நாள் தான், துல்ஹஜ்ஜுடைய மாதம் தான், பிறை 9 தான், அரஃபாவுடைய நாள் தான் அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் ரசூலுல்லாஹ் அப்படி கேள்வி கேட்ட உடனே, ஒருவேளை இந்த மாசத்தை மாற்ற போறாங்களோ
அப்படிங்கிறனால நினைச்சிருக்கிறாங்க அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் தான் அறிந்தவர்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் ரொம்ப நேரம் மௌனமாக இருக்கிறாங்க. ரொம்ப நேரமாக மௌனமாக இருந்து அதுக்கு பதில் சொல்கிறாங்க, இது நஹருடைய நாள். இது என்ன நாள் தெரியுமா? நஹருடைய நாள் தான். நீங்கள் குர்பானி கொடுப்பீங்களா இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, மக்களே இந்த நாள், இந்த இடம், இந்த மாதம் எப்படி புனிதமானதோ, இது ரொம்ப புனிதமான ஒரு மாதம், புனிதமான ஒரு நாள். நீங்க நிற்கக்கூடிய இடமும் புனிதமான ஒரு இடம். இந்த மாதம், இந்த இடம், இந்த நாள் எப்படி புனிதமானதோ அது மாதிரி தான் உங்களுடைய ஒவ்வொருடைய உயிர் புனிதமானது, ஒவ்வொருடைய உடைமை புனிதமானது, ஒவ்வொருடைய மான மரியாதை புனிதமானது. இந்த இடத்துக்கு, இந்த நாளுக்கு, இந்த மாசத்துக்கு எப்படி நீங்கள் புனிதம் கருதுவீர்களோ, எப்படி புனிதத்தை பேணுவீர்களோ அது மாதிரி தான் ஒருவருடைய மான மரியாதை, அவனுடைய உடல், அவனுடைய உயிர், அவனுடைய உடை, அவனுடைய பொருள் அனைத்தும் புனிதமானது. யாரும் யாருடைய புனிதத்தில் விளையாடி விடாதீர்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த இடத்துல சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, நான் உங்களுக்கு இந்த 23 ஆண்டு காலம் பிரச்சாரம் பண்ணாங்களே ரசூலுல்லாஹ், அதை சொல்றாங்க, நான் உங்களுக்கு எதையெல்லாம் சொல்ல வேண்டுமோ அதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேனா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. அப்போ மக்கள் சொல்றாங்க, ஆமா யா ரசூலுல்லாஹ், எல்லாத்தையும் நீங்க சொல்லிட்டீங்க, எதையும் நீங்க குறை வைக்கல. இப்படி சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய விரலை, ஆள்காட்டி விரலை வானத்தை நோக்கி சொல்றாங்க, அல்லாஹும்ம அஷ்ஹத், அல்லாஹும்ம அஷ்ஹத், அல்லாஹும்ம அஷ்ஹத். 3 தடவை சொல்றாங்க. யா அல்லாஹ் இதற்கு நீயே சாட்சி, யா அல்லாஹ் இதற்கு நீயே சாட்சி, யா அல்லாஹ் இதற்கு நீயே சாட்சி. யாரை சாட்சி ஆக்குறாங்க? அல்லாஹ்வை சாட்சி ஆக்குறாங்க. அப்போ அல்லாஹ் தான் சாட்சியாளன். நாளை மறுமையிலே உங்களை நான் படைத்தேன், இந்த மார்க்கம் தான் உண்மையான மார்க்கம் என்று சொன்னேன், தூதர்களை அனுப்பி கொண்டு செஞ்ச உங்களுக்கு இந்த தூதி செய்தியை சொன்னேன், இதற்கு நான் தான் உங்களுக்கு முதல் சாட்சி என்று அல்லாஹ் தான் நாளை மறுமையிலே முதல் சாட்சியான ஆவான் என்பதை இந்த குர்ஆனுடைய வசனங்கள், நபிகளாருடைய இந்த போதனைகள் நாம் புரிந்து கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சாட்சி ஆயிட்டான்னு முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். வேற யாரும் சொன்ன நிற்க முடியுமா? அல்லாஹ் இல்லை உங்கள் சாட்சியெல்லாம் அங்கே ஏற்றுக்குமான்னு சொல்ல முடியுமா? இணை வைத்தவர்கள் யார் அல்லாஹ்வுக்கு எதிராக யாரை இணை வைத்தார்களோ அந்த கடவுளே வந்து நிற்கிறாங்க. எப்ப நாங்க கடவுள் இல்லை, அல்லாஹ் தான் கடவுள், இதற்கு சாட்சி அல்லாஹ் தான்ப்பா அப்படிங்கிறான். இதுக்கு சாட்சியாக அல்லாஹ் என்ன செய்யறான்? ஒரு கட்டத்தில் நம்மையே கொண்டு வந்து நிப்பாட்டுறான், நீங்க தான் சாட்சி அப்படிங்கிறான். சில நேரத்தில் மலக்குமார்களை கொண்டு வந்து சாட்சியா நிற்கிறான். இப்படி ஏராளமான சாட்சிகளை நாளை மறுமை நாளில் அல்லாஹ் வந்து கொண்டு வந்து நிப்பாட்டுவான். அப்படிப்பட்ட சாட்சிகள் யார் யார் என்பதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் தெரிந்து கொள்வோம் என்று கூறி இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.